ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஞ்சயா ஸ்டடி சர்க்கிள். டுடே நம்ம ஏப்ரல் 5லேருந்து 8 வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அவை அஞ்சாமை என்ற அதிகாரத்தில் ஒரு திருக்குறளை பார்க்கலாம். கற்றாருள் கற்றார் எனப்படுவார், கற்றார் முன் கற்ற செல சொல்வார். தம் கற்றவற்றை கற்றவர் முன் தெளிவாக சொல்ல வல்லவர், கற்றவருள் மிகவும் கற்றவராக மதிக்கப்படுவார். இன்னைக்கான ஹெட்லைன்ஸ் பார்த்தரலாம். 21 gigawatt in solar power. Agni Prime missile tested successfully. Gene therapy developed in India for cancer. Repo rate unchanged by RBI. High blood pressure. Warship INS Sarada testimony of appreciation. Australia Navy team visit India. Agniban project. சுவிதா வெப்சைட் ஃபார் எலெக்ஷன். ஓகே, இன்றைக்கான ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். சூரிய மின் உற்பத்தி திறன் 21 ஜிகாவாட்டாக அதிகரிப்பு. லாஸ்ட் இயர் 2023யோட டார்கெட் படி பார்த்திங்கன்னா ரிப்போர்ட் இந்தியாவோட சூரிய மின் உற்பத்தி திறனில் 20.8 ஜிகாவாட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த ரிப்போர்ட்டை சந்தை ஆய்வு நிறுவனமான மெர்காம் கேபிட்டல் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது லாஸ்ட் இயரில் இருந்ததுலேருந்து 20.8 ஜிகாவாட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதே சூரிய மின்கல உற்பத்தி திறனில் லாஸ்ட் இயரில் 3.2 ஜிகாவாட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதுவே லாஸ்ட் இயர் ரிப்போர்ட் படி டோட்டலாக எவ்வளோ இருக்குன்னா, சூரிய மின் உற்பத்தி திறன் 64.5 ஜிகாவாட்டாகவும் சூரிய மின்கல உற்பத்தி திறன் 5.8 ஜிகாவாட்டாகவும் இருந்திருக்கு. 2026க்குள்ளே இது இந்தியாவுடைய சூரிய மின் உற்பத்தி திறன் 150 ஜிகாவாட்டை தாண்டும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுவே நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா எந்த ஸ்டேட் இந்த சூரிய மின் உற்பத்தி திறனில் அதிக அளவில் இருக்குன்னா, குஜராத் தான் அதிக அளவில் இருக்குது. டோட்டலாக 100% இருக்குன்னா இவங்க இந்த ஸ்டேட்லேருந்து 46.1% வரைக்கும் இவங்க தான் பங்கு வகிக்கிறாங்க. செகண்ட் பிளேஸில் பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் 9.3%, தேர்ட் பிளேஸில் நம்ம தமிழ்நாடு 7.6% சதவீதமும் வாங்கியிருக்காங்க. இதுவே 2023 டிசம்பரோட நிலவரப்படி சூரிய மின்கல உற்பத்தி திறனில் தெலுங்கானா 39%, எடுத்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. செகண்ட் பிளேஸில் குஜராத்தும், தேர்ட் பிளேஸில் ஹிமாச்சல் பிரதேஷும் பங்கு வகிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் கரண்ட் அஃபேர்ஸ் படி நம்ம இந்தியா இதில் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்தியாவில் 2030ஆம் ஆண்டிற்குள்ளே 500 ஜிகாவாட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியை செய்ய வேண்டும்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்த நியூஸ் பார்க்கலாம். அதிநவீன அக்னி பிரைம் ஏவுகணை சோதனை வெற்றி. அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் அதிநவீன ஒரு ஏவுகணை தான் இந்த அக்னி பிரைம் ஏவுகணை. இது பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஒடிசா ஸ்டேட்லேருந்து ஏபிஜே அப்துல் கலாம் அப்படின்ற தீவில் வெற்றிகரமாக சோதனையை மேற்கொண்டிருக்காங்க. ஒடிசாவில் இருக்கிற இந்த ஏபிஜே அப்துல் கலாம் தீவு இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வீலர் ஐலாண்ட் தான் இருந்திருக்கும். இப்போ தான் இதோட நேமை ஏபிஜே அப்துல் கலாம் தீவு அப்படின்னு சொல்லிட்டு நேம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அக்னி பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். அக்னியோட மிசைல் பார்த்திங்கன்னா இன்டர் கான்டினென்டல் ரேஞ்ச் பேலிஸ்டிக் மிசைல் தான் இந்த அக்னி மிசைல். இது ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா 1983 தான் நம்ம இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இன்டகிரேட்டட் கைடட் மிசைல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் IGMDP. இந்த ப்ரோக்ராமுக்கு நம்மளோட ஃபார்மர் பிரசிடெண்ட் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் தான் ஹெட்டாக இருந்திருப்பார். அவரோட பீரியடில் DRDO டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் தான் இதை டெவலப் பண்ணியிருப்பாங்க. இது ஃபர்ஸ்ட் டைம் எப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணாங்கன்னா 1989 அட் சந்திப்பூர் அப்படின்ற பிளேஸில் தான் இது டெஸ்ட் ட்ரைவ் பண்ணியிருப்பாங்க. ஃபைனலாக இது டெஸ்ட் ட்ரைவ் முடிஞ்சு 2007 தான் இது சர்வீஸ்க்கு வந்திருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா அக்னி 2, அக்னி 3, அக்னி 4, அடுத்ததாக இந்த அக்னி பிரைம் அக்னி 5ன்னு சொல்லக்கூடிய இந்த மிசைலை தான் இப்போது டெஸ்ட் ட்ரைவ் பண்ணியிருக்காங்க. இதோட பெஸ்ட்டு என்னென்னு பார்த்திங்கன்னா திவ்யாஸ்ட்ரா திட்டத்தின் கீழே தான் இந்த அக்னி 5 ஏவுகணையை முதல் சோதனை கட்டமாக நிறைவேற்றியிருக்காங்க. இது குறிப்பிட்ட இலக்கை தாக்கிவிட்டு மீண்டும் திரும்பக்கூடிய வகையிலான MIRV, அதாவது
மல்டிபிள் இண்டிபெண்ட்லி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் இந்த தொழில்நுட்பம் தான் வந்து இதில் பயன்படுத்தியிருக்காங்க. இதனால் இது எந்த டார்கெட்டாக இருந்தாலும் கரெக்டாக வந்து அதை டிஸ்ட்ராய் பண்ணிவிட்டு இது திரும்ப வந்து வரக்கூடிய அளவுக்கு இது இருக்குது. இது வரைக்கும் டிசைன் பண்ண அக்னி 1லேருந்து அக்னி 4 வரைக்குமேவும் 7000 கிலோமீட்டர்லேருந்து 3500 கிலோமீட்டர் வரையிலான இலக்குகளை தான் வந்து தாக்கி அழிக்கக்கூடியதாக இருந்திருக்கு. பட் இந்த அக்னி ப்ரைம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5000 கிலோமீட்டர் வரையிலான இலக்குகளை வந்து குறிவைத்து தாக்கி அழிக்கக்கூடியதாக இருக்குது. இதை பற்றின வந்து பார்த்திங்கன்னா மேலும் சில இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இந்த சோதனையை வந்து வெற்றிகரமாக வந்து நிறைவேற்றிருக்காங்க. களத்தில் வந்து முப்படை தலைமை தளபதியான அனில் சௌஹானும் DRDOவோட உயர் அதிகாரிகளும் வந்து இருந்திருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூ, அதாவது இந்த மிசைல் ரிலேட்டடாக வந்து நம்ம ஆல்ரெடி கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்த 2 மிசைல் பற்றி பார்க்கலாம். ஒன்று வந்து நிசார், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பிரம்மோஸ். இந்த நிசார் சேட்டலைட் வந்து இந்தியாவும் USA நாசாவும் இணைஞ்சு, அதாவது இஸ்ரோவும் நாசாவும் இணைஞ்சு வந்து கண்டுபிடிச்சது தான். இது வந்து ஒரு எர்த் அப்சர்விங் மிஷன்னு சொல்லலாம். அடுத்து வந்து பிரம்மோஸ் வந்து இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து உருவாக்குனதான் வந்து இந்த பிரம்மோஸ் மிசைல். இந்தியாவோட பிரம்மபுத்திரா ரிவர்லேருந்து அப்புறம் ரஷ்யாவோட மாஸ்கோ அந்த 2 ரிவரையும் வந்து இணைச்சுதான் பிரம்மோஸ் அப்படின்ட்டு வந்து வச்சுருப்பாங்க. இது வந்து வேர்ல்டு ஃபாஸ்டஸ்ட் சூப்பர்சோனிக் க்ரூஸ் மிசைல் சிஸ்டம்னு சொல்லலாம். ஓகே, அடுத்த நியூஸ் பார்க்கலாம். புற்றுநோய்க்காக இந்தியாவில் உருவாக்கப்பட்ட மரபணு சிகிச்சை முறை அது என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா CAR-T செல். இந்த மரபணு சிகிச்சை முறை தான் வந்து கேன்சருக்காக கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை யார் வந்து கண்டுபிடிச்சதுன்னா மும்பை IIT மற்றும் டாடா அறக்கட்டளை இணைந்து தான் வந்து இந்த CAR-T19 அப்படின்ற இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா சிமரிக் ஆன்டிஜன் ரிசெப்டார் T செல் தெரப்பி. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கேன்சர் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கேன்சரால் மட்டுமே வந்து நோயாளிகள் உலக அளவில் ஆண்டு ஒன்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 மில்லியன் மெம்பர்ஸ் வந்து இதனால் இறக்குறாங்கன்னு சொல்லலாம். இதை பற்றி படிக்கிற படிப்பு பேர் என்னென்னா ஆன்காலஜி. இந்த கேன்சர் வந்து ஒரு கட்டுப்பாடற்ற அபரீதமான ஒரு செல் பெரிதால் வந்து இந்த கேன்சர்னு சொல்லலாம். அதாவது இது மற்ற பாடி பார்ட்ஸ்க்கு எல்லாமே கூட வந்து பரவுன்னு சொல்லியிருக்காங்க. அதோட ப்ராசஸ் பேர் வந்து மெட்டாசிஸ்ன்னு சொல்லலாம். இந்த உலக புற்றுநோய் நாள் வந்து என்றைக்கு நாம் அனுபவிச்சிருக்கோன்னா February 4. தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு நாள் என்றைக்குன்னா November 7. இந்த புற்றுநோயோட டைப்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா டோட்டலாக 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து கார்சினோமா, செகண்ட் சார்கோமா, தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா லுக்கேமியா. இந்த ஃபர்ஸ்ட் டைப்பாக இருக்கிற கார்சினோமா இது வந்து எபித்திலியல் மற்றும் சுரப்பிகளின் டிஷ்யூக்களில் உருவாகுதுன்னு சொல்லலாம். டோட்டலாக 85% ஆஃப் பீப்புள் வந்து கார்சினோமா டைப் ஆஃப் கேன்சரில் தான் வந்து பாதிக்கப்படுறாங்க. இது வந்து எந்த வகையில் பாதிக்கப்படுறோன்னா, அதாவது எந்த இதில் வந்து புற்றுநோய் ஏற்படுத்துதுன்னா ஸ்கின், லங்ஸ், ஸ்டொமக் அண்ட் பிரெயின் இதில் வந்து கேன்சரை உண்டாக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சார்கோமா இணைப்பு மற்றும் தசை டிஷ்யூக்களில் உருவாகிற இந்த டைப் ஆஃப் கேன்சர் வந்து எலும்பு, அப்புறம் குருதி எலும்பு, தசை நாண்கள், அடிப்போஸ் டிஷ்யூ மற்றும் தசைகள் ஆகியவற்றில் கேன்சரை ஏற்படுத்துது. இந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1% பீப்புள் வந்து பாதிக்கப்படுறாங்க. அடுத்து லுக்கேமியா, போன் மேரோ அப்புறமேட்டுக்கா நிணநீர் முடிச்சுகளில் உருவாகிற இந்த லுக்கேமியா டைப் ஆஃப் கேன்சர் வந்து இரத்த புற்றுநோய் என்று அழைக்கப்படுறாங்க. 15 வயதுக்கும் குறைவான குழந்தைகள் வந்து மேலும் இந்த லுக்கேமியா அப்படின்ற கேன்சரில் வந்து பாதிக்கப்படுறாங்க. இந்த புற்றுநோய்க்கான காரணிகள்னு பார்க்கும்போது இந்த புற்றுநோய் கேன்சரை உண்டாக்குற காரணிகளை ஃபஸ்ட்டு வந்து இந்த கார்சினோஜென்கள் அல்லது புற்றுநோய் காரணிகள்னு சொல்கிறாங்க. இந்த புற்றுநோய் உருவாவதற்கு அதர் ரீசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா புகையிலை, காஃபின், நிலக்கரி மற்றும் எண்ணெய் ஆகியவற்றை எரிப்பதனால உருவாகும் பொருட்கள் பூச்சிக்கொல்லிகள், அப்புறம் கல்நார், நிக்கல், அப்புறம் சாயங்கள், செயற்கை இனிப்பூட்டிகள் போன்றவற்றினால இந்த புற்றுநோயை வந்து இன்னும் தூண்டுன்னு சொல்லியிருக்காங்க. கதிரியக்கம் இது இடத்துல பார்த்திங்கன்னா எக்ஸ்ரேஸ், அப்புறம் காமா கதிரியக்க பொருள்கள் மற்றும் அயனிக்காத கதிர்வீச்சுகளான UV கதிர்கள் டிஎன்ஏவை பாதிப்புக்குள்ளாக்குறதுனால இந்த விதமான புற்றுநோய் வந்து உருவாக்க வழிவகுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த புற்றுநோய் சிகிச்சை பற்றி தான் நம்ம இப்போ பார்த்தோம். மும்பை IITயும் டாடா அறக்கட்டளை நிறுவனமும் சேர்ந்து இந்த T-செல் தெரப்பியை வந்து உருவாக்கியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த புற்றுநோய்க்கு என்ன விதமான சிகிச்சை வந்து கொடுத்துட்ருக்காங்கன்னா அறுவை சிகிச்சை, கதிரியக்க சிகிச்சை,
வேதி மருந்து சிகிச்சை, அதாவது கீமோதெரப்பின்னு சொல்லலாம், தடைக்காப்பு சிகிச்சைன்னு சொல்லிட்டு இந்த விதமான சிகிச்சை எல்லாமே வந்து அளிச்சிட்டு வராங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றமில்லை, ரிசர்வ் வங்கி. இந்த ரெப்போ வட்டினா ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். The rate at which the RBI is willing to lend to commercial bank is called repo rate. அதாவது வங்கிகளுக்கான குறுகிய கால கடன்கள் மீதான வட்டி தான் வந்து இந்த ரெப்போ ரேட்னு சொல்லலாம். இதிலே ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னு ஒன்று இருக்குது. The rate at which the RBI is willing to borrow from commercial bank is called reverse repo rate. இப்போ இந்த நியூஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெப்போ வட்டி விகிதத்தில் வந்து மாற்றம் இல்லைன்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது 7வது முறையாக இந்த வட்டி விகிதம் வந்து 6.50 அந்த பர்சன்டேஜ்லேயே வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுவே ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டோட பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 3.35%. இன்னும் அடுத்தடுத்து இருக்கிற காலகட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா வானிலை வந்து மாற்றம் அடையும். அதாவது இன்னும் வந்து வெயில் இன்க்ரீஸ் ஆகிறதுனால இந்த உணவுப் பொருட்கள் மேலே இருக்கிற விலையெல்லாம் வந்து உயரக்கூடுன்றதுனால இந்த வட்டி விகிதத்தில் வந்து மாற்றம் செய்யப்படவில்லைன்னு சொல்லிட்டு ரிசர்வ் பேங்க் வந்து தெரிவிச்சிருக்காங்க. RBI, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க பார்த்திங்கன்னா, அதாவது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1935 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இது எப்போ நேஷ்னலைஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1949 வந்து நேஷ்னலைஸ்டு பண்ணியிருப்பாங்க. RBIயோட ஹெட் குவார்ட்டர் வந்து பார்த்திங்கன்னா 1937 மும்பை, கொல்கத்தாவிலேருந்து மும்பைக்கு கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பணவீக்கம் பற்றி சொல்லியிருக்காங்க. கடந்த நிதி ஆண்டில் பணவீக்கம் 5.4% வந்து இருந்தது. இந்த நிதி ஆண்டில் வந்து 4.5% வந்து குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த பணவீக்கம், அடுத்து வந்து பணவாட்டம் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் இன்ஃப்ளேஷன் அண்டு டிஃப்ளேஷன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இன்ஃப்ளேஷன் அப்படின்னு என்னென்னு பார்த்திங்கன்னா, ஜென்ரலாக இந்த ப்ரைஸ் ஆஃப் குட்ஸ் அண்டு சர்வீஸ் வந்து இன்க்ரீஸ் இந்த பீரியட் ஆஃப் டைம், இது வந்து இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க. இன்ஃப்ளேஷன் டிஃபிகலி அக்யூர்ஸ் வென் தேர் இஸ் எ ஹை டிமாண்ட் ஃபார் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் லீடிங் டு அன் இன்க்ரீஸ் இன் தர் ப்ரைஸஸ். இதுதான் இன்ஃப்ளேஷனோட மீனிங். டிஃப்ளேஷன்னா refers to the generally decrease in price of goods and service in the economy over a period of time. Deflation typically occurs when there is a decrease in demand for goods and service leading to the decrease in their prices. இதுதான் இந்த பணவீக்கம், பணவாட்டம் அப்படின்றதுக்கான மீனிங். ஓகே, அடுத்ததாக 3 உயர் இரத்த அழுத்த பாதிப்பு. நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஒரு நபருக்கு வந்து, அதாவது 2 நபருக்கு வந்து உயர் இரத்த அழுத்த பாதிப்பு வந்து இருக்குது. 3 ஒரு நபருக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை நோய் இருக்கிறதா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பிளட் ப்ரெஷர், ஹை பிளட் ப்ரெஷர்னு பார்க்கும்போது நம்ம பாடியில் வந்து நார்மலாக பிளட் ப்ரெஷர் வந்து எவ்வளோ இருக்குன்னா லெஸ் தென் 120 80 mmHg வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இது ஒரு ரிஸ்கி ஃபேக்டராக 2/3 மெம்பருக்கு வந்து ஹை பிளட் ப்ரெஷராகவும் 1/3 மெம்பருக்கு வந்து சுகரும் இருக்கிறதா வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு லெவலில் ஒரு ஃபேமஸான ஸ்கீம் கூட வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா மக்களை தேடி மருத்துவம், இந்த ஸ்கீம் தான். இது வந்து 45 வயதுக்கு உட்பட்ட இரத்த அழுத்த நோயாளிகள் மற்றும் இந்த சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் அவங்க வீடுகளுக்கே தேடி சென்று அவங்களுக்கு வந்து அதுக்கான டேப்லெட்ஸையும் வந்து வழங்கிட்டு வராங்க. இது வந்து 2021 5th ஆகஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் உள்ள சூளகிரி அந்த ஏரியாவில் தான் வந்து இன்ட்ரோ பண்ணியிருப்பாங்க. இந்த நியூஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா 4 ஒருவருக்கு வந்து தூக்கத்தடை பாதிப்பு இருந்ததும் தெரிய வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்த நியூஸ் பார்க்கலாம். கடற்கொள்ளை தடுப்பில் சாதனை, INS சாரதா போர்க்கப்பலுக்கு பாராட்டு சான்று. இந்த கடற்கொள்ளை தடுப்பு நடவடிக்கைகளை சிறப்பாக மேற்கொண்டதற்காக இந்தியாவோட INS சாரதா போர்க்கப்பலுக்கு கடற்படையின் தலைமை தளபதியான ஹரிகுமார் வந்து பாராட்டு தெரிவிச்சிருக்காரு. கடந்த பார்த்திங்கன்னா கொச்சியில் உள்ள தெற்கு கடற்படை தளத்தை பார்வையிட சென்றபோது கடற்கொள்ளை தடுப்பு நடவடிக்கைகளை சிறப்பாக செயல்பட்டதாக வந்து இதை பாராட்டியிருக்காங்க. ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஈரானியாவோட மீன்பிடி படகான ஒமேரியல்
பயணித்த 11 ஈரானிய மற்றும் 8 பாகிஸ்தானிய மாலுமிகளை வந்து சோமாலியா கொள்ளையர்கள் வந்து சிறைப்பிடித்து வைத்ததாகவும் இந்த நியூஸ் கேட்டு இந்திய கடற்படை தகவல்கள் அடிப்படையில் INS சாரதா வந்து அவங்கள மீட்பு பணியில் ஈடுபட்டு காப்பாற்றிருக்காங்க. இதுக்காக நம்ம இந்தியாவோட அட்மிரல், அதாவது நேவியில் இருக்கிற ஹையஸ்ட் ஆஃபீஸர் ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா அட்மிரல்னு சொல்லுவோம். அவர் வந்து இந்த INS சாரதா போர்க்கப்பலை வந்து பாராட்டியிருக்காங்க. இந்த INS சாரதா வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 22 ஆகஸ்ட் 1990 தான் வந்து இதை லான்ச் பண்ணியிருப்பாங்க. இதோட பில்டு வந்து பார்த்திங்கன்னா இந்துஸ்தான் ஷிப்யார்ட் லிமிடெட். அடுத்து ஆஸ்திரேலியா கடற்படை குழு இந்தியா வருகை. மும்பையில் இருக்கிற இந்த மேற்கு கடற்படை தலைமையகத்தை ஆஸ்திரேலியா கடற்படை குழு வந்து பார்வையிட்டதாகவும் அப்போது வந்து இருதரப்பு கடற்படை உறவு குறித்து ஆலோசிக்கப்பட்டதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா மும்பையோட கப்பல் கட்டும் தளமாக உள்ள உள்நாட்டில் தயாரான போர்க்கப்பல் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களை வந்து அவங்க பார்வையிட்டிருக்காங்க. இப்போ வந்து நம்ம இந்தியாவில் இருக்கிற மேஜர் போர்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். டோட்டலாக 13 மேஜர் போர்ட்ஸ் வந்து இருக்குது. மைனர் போர்ட்னு வந்து பார்த்திங்கன்னா அபவுட் 200 வந்திருக்கு. அந்த மேஜர் போர்ட் என்னென்னா ஈஸ்டர்ன் கோஸ்ட்டில் இருக்கிற சென்னை, அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் போர்ட். அப்புறம் செகண்ட் பிஸியஸ்ட் போர்ட்னு சொல்லுவாங்க. வெஸ்டர்ன் கோஸ்ட்டில் இருக்கிற கொச்சி, ஈஸ்டர்ன் கோஸ்ட்டில் இருக்கிற எண்ணூர், ஈஸ்டர்ன் கோஸ்ட்டில் இருக்கிற கொல்கத்தா, வெஸ்டர்ன் கோஸ்ட்டுன்னு சொல்கிற காண்ட்லா குஜராத்தில் இருக்குது. மங்களூர் போர்ட் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா, மருமுகா வந்து கோவா, மும்பை போர்ட் மகாராஷ்டிரா, ஜவஹர்லால் நேரு போர்ட் அதாவது நபி மும்பைன்னு சொல்லுவாங்க, இதுவும் வந்து மகாராஷ்டிராவில் தான் இருக்குது. இதுதான் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் ஆர்டிஃபிஷியல் போர்ட். த பிஸியஸ்ட் போர்ட் இன் இந்தியான்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மகாராஷ்டிராவில் இருக்கிற மும்பை போர்ட் தான். அடுத்து வந்து பாரதீப் ஒடிசா, டுட்டுகிரின் தமிழ்நாடு, விசாகப்பட்டினம் ஆந்திர பிரதேஷ், போர்ட் பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா அந்தமான் அண்ட் நிக்கோபர். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 13 மேஜர் போர்ட்ஸ் வந்து இருக்குது. அக்னிபான் திட்டம் மீண்டும் ஒத்திவைப்பு. தனியார் புத்தாக்க நிறுவனம் தயாரிச்சுட்டு வந்த இந்த அக்னிபாத் சாட்டலைட் ராக்கெட் ஏவுதல் தொழில்நுட்பம் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா இதை தள்ளி வச்சுருக்காங்க. சென்னை IITயோட ஒருங்கிணைஞ்சு செயல்படும் அக்னிகுல் காஸ்மோஸ் என்ற நிறுவனமும் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டரில் தனியார் ஏவுதளத்தை சிறிய ராக்கெட்டு ஏவுதளமாக வந்து அமைச்சிருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 300 கிலோ வரையிலான ஆய்வு கலன்களை வந்து தாங்கி செல்லக்கூடிய ராக்கெட்டை வந்து இங்கேருந்து லான்ச் பண்ணுறாங்க. இது டோட்டலாக 700 கிலோமீட்டர் தொலைவு வரை செல்லக்கூடியதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த திட்டத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா தொழில்நுட்ப காரணங்களுக்காக தள்ளி வச்சுருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் பற்றி தான் கொடுத்துருக்காங்க. தேர்தல் பிரச்சாரத்துக்கு அனுமதி கோரி சுவிதா வலைத்தளத்தில் 73,000 விண்ணப்பங்கள் வந்து பெறப்பட்டிருக்கு. இப்போ வந்து 18வது மக்களவை தேர்தல் வந்து நடைபெற இருக்கு. இந்த மக்களவை தேர்தல் அறிவிப்பு வெளியானதிலிருந்து பல்வேறு பிரச்சார நடைமுறைகளுக்கு சுவிதா இந்த செயலி வந்து பார்த்திங்கன்னா 73,000 விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த சுவிதா ஆப் பற்றி பார்க்கலாம். இந்த சுவிதா ஆப் எதுக்காகனா தேர்தல் பிரச்சார நடைமுறைகளுக்காக வேட்பாளர்கள் மற்றும் கட்சிகள் அனுமதி பெறுவதற்கான செயல்முறை தான் வந்து இந்த சுவிதா ஆப்பு. பிரச்சாரத்தை ஏற்பாடு செய்தல், அதற்கான இடங்களை முன்பதிவு செய்தல், தற்காலிக பணிமனைகளை திறப்பது, அப்புறம் வீட்டுக்கு வீடு பிரச்சாரம் செய்தல், வாகனங்களுக்கான அனுமதி பெறுதல், துண்டு பிரச்சாரங்கள் விநியோகித்தல், ஹெலிகாப்டர்கள் மற்றும் ஹெலிகாப்டர் இறங்குதளங்களை பயன்படுத்துதல் ஆகியவற்றுக்கான அனுமதி தான் வந்து இந்த ஆப் மூலிமா வாங்க முடியும். இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா 73,000 விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்பட்டிருக்கு. அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து 23,239 விண்ணப்பங்கள் வந்து பெறப்பட்டிருக்காங்க. அதை தொடர்ந்து மேற்கு வங்கத்திலிருந்து 11,976 விண்ணப்பங்கள் வந்து வாங்கியிருக்காங்க. குறைந்தபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா சண்டிகரில் 17, லக்ஷத்தீவில் வந்து 18, மணிப்பூரில் வந்து 20 வந்து இருக்குது. இப்போ நடக்கிற இந்த 18வது மக்களவை தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா 7 கட்டங்களாக தான் நடக்க இருக்குது. இப்போ நம்ம வந்து சுவிதா ஆப் பற்றி பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி சக்ஷம் அப்படின்ற ஒரு ஆப் இருக்குது. அது எதுக்காகனா மாற்றுத்திறனாளிகளுக்கான வாக்களிக்கும் செயலி தான் இந்த சக்ஷம் ஆப். அட்லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கல்வி தரம் மேம்பட தேசிய கல்விக் கொள்கைன்னு கொடுத்துருக்காங்க.
ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி பார்க்குறதுக்கு முன்னாடி எஜுகேஷனை பற்றி ப்ரீஃபாக ஒரு ஹிஸ்ட்ரியாகவே வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் எஜுகேஷனுக்காக சார்ட்டர்ட் ஆக்ட் 1813 வந்து 1 lakh வந்து பிரிட்டிஷ் பீரியடில் 1 lakh வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அதாவது இங்கிலீஷ் எஜுகேஷனுக்காக வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து 1835 வந்து பார்த்திங்கன்னா வில்லியம் பென்டிக் அவரோட பீரியடில், அதாவது அவர் கவர்னர் ஜென்ரலாக இருந்த பீரியடில் வந்து மெக்காலோ கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. மெக்காலோ கமிட்டி படி நமக்கு இங்கிலீஷ் எஜுகேஷனை வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் பாலிசி ஆன் எஜுகேஷன் 1968 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதுபடி சில்ட்ரன்ஸ், அதாவது 6 to 14 years வரைக்கும் இருக்கிற சில்ட்ரன்ஸ் எல்லாருக்குமே வந்து கம்பல்சரி எஜுகேஷன் தரணும்னு சொல்லிட்டு நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன்லேயே வந்து சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு நேஷ்னல் பாலிசி ஆன் எஜுகேஷன் 1986 படி வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷனில் பின்தங்கி இருக்கிறவங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது ஷெட்யூல்டு கேஸ்ட்டு, ஷெட்யூல்டு ட்ரைப், அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் அண்ட் உமன் who are deprived of educational opportunities for centuries, இவங்களுக்கெல்லாம் வந்து எஜுகேஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 1986 வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் பாலிசி ஆன் எஜுகேஷன் 1992. இது யாரோட சேர்மன்ஷிப்பில் வந்து போட்டிருப்பாங்கன்னா ஆச்சாரியா ராமமூர்த்தி அவரோட சேர்மன்ஷிப்பில் தான் வந்து இதை ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இந்த பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி வந்து கிரேட்டர் டிரான்ஸ்ஃபார்ம் இன் இந்தியா, அதாவது கிரேட்டர் டிரான்ஸ்ஃபார்மிங் பீரியட் ஆஃப் ஆர் இந்தியான்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அது தொடர்ந்து சர்வ சிக்ஷா அபியான் அப்படின்றத வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. எந்த இயர்லனா 2000லேருந்து 2001 வந்து இந்த ஆப்ரேஷன் கொண்டு வந்திருப்பாங்க. இது எதுக்காகன்னு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ப்ரைமரி எஜுகேஷன் ப்ரோக்ராம், ப்ரைமரி லெவலில் இருக்கிற எஜுகேஷனை வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த சர்வ சிக்ஷா அபியான் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அடுத்ததாக ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா த ரைட் ஆஃப் சில்ட்ரன் டு ஃப்ரீ அண்டு கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்டை தான் வந்து இம்போஸ் பண்ணியிருப்பாங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா வார் இந்த ஏஜ் ஆஃப் 6 to 14 years வந்து அவங்களுக்கு கம்பல்சரி எஜுகேஷன் கொடுக்கணுன்னு இந்த ஆக்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த ஆக்ட் வந்து 2009 கொடுக்கணும். இது எப்போ வந்து என்ஃபோர்ஸ் ஆச்சுன்னா 2010 April 1 வந்து என்ஃபோர்ஸ் ஆகிருக்கும். நம்மளோட ஓல்டஸ்ட் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியில் வந்து பார்த்திங்கன்னா 10+2+3 அப்படின்றது வந்திருக்கும். அதுதான் இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020 ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு 5+3+3+4 அப்படின்ற கேட்டகரியில் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. இன்றைக்கான கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020 பேட்டர்ன் வந்து என்ன? செகண்ட் கொஸ்டின், அக்னி 5 இதோட திட்ட இயக்குனர் வந்து யார்? அதாவது இந்த ப்ரோக்ராமோட டைரக்டர், அக்னி 5 ப்ரோக்ராமோட டைரக்டரோட நேம். தேர்ட் கொஸ்டின், எந்த டைப் ஆஃப் கேன்சரில் வந்து மக்கள் அதிகமாக பாதிப்படைகிறாங்க? இது வந்து கொஸ்டின் நம்பர் 3. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.